வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டில் அடுத்த வாரம் தொடங்குவதற்கான சாத்தியம் உள்ளது என்று கூறியுள்ள இந்திய வானிலை ஆய்வு மையம், முதல் புயல் சின்னம் வரும் 22ஆம் தேதி உருவாகும் என்று கணித்துள்ளது. இதனிடையே திருத்தணி, வேலூர், கோபிநத்தம் உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்தது. தென்னிந்திய பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் கடந்த சில தினங்களாக இடி மின்னலுடன் மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் அடுத்த சில தினங்களில், அதாவது வரும் 16 முதல் 18ஆம் தேதிகளில் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கான சாத்தியம் உள்ளது என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மேலும் வடகிழக்கு பருவமழையின் முதல் புயல் சின்னம் வரும் 22ஆம் தேதி உருவாகும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இதனிடையே தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்தது. அந்த வகையில் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான ஆர்கேபேட்டை, பள்ளிப்பட்டு, திருவாலங்காடு உள்ளிட்ட இடங்களில் கனமழை கொட்டி தீர்த்ததால் சாலையில் தண்ணீர் தேங்கியது. ஓசூரில் பகல் நேரங்களில் வெயில் சுட்டெரித்த நிலையில் இரவு 2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. இதனால் பேருந்து நிலையம், ராயக்கோட்டை சாலை சர்க்கிள் உள்ளிட்ட இடங்கள் மழைநீர் தேங்கி குளம் போல் காட்சியளித்தன. இதேபோல் ராணிப்பேட்டை, வாலாஜா, ஆற்காடு, சோளிங்கர் உள்ளிட்ட இடங்களிலும் வேலூரிலும் கனமழை பெய்தது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகள், ஈரோடு மாவட்டத்தில் கோபி, குள்ளப்பாளையம், கரட்டூர், ஆந்தியூர், தாளவாடி உள்ளிட்ட இடங்களிலும் கனமழை கொட்டி தீர்த்தது. மேலும் திருவள்ளூர், சேலம், குமாரபாளையம், அவிநாசி, உதகை உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்தது. இந்நிலையில் இன்று தமிழ்நாட்டில் கோவை, நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.